சிட்னி தண்டர்ஸுக்கும் சிட்னி சிக்ஸர்ஸுக்குமான மெயின் மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கேட்டகரி வைஸ் எந்தெந்த பிளேயரை நம்ம சூஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயர் ட்ரீம் டீமுக்கு ரிஸ்க்காக லீவ் பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த பிளேயர் வந்து சிவிசி ஆப்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட், ப்ராக்ரஸ், அதே மாதிரி பிளேயர் எந்தெந்த பிளேயருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இதில் 63 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 31, செகண்ட் வின் பண்ணவங்க 31 பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 158 22 டைம்ஸும் ஆயிருக்கு. 150 to 169 18 டைம்ஸ் ஆயிருக்கு. மேக்ஸிமம் 160 வரை ஆவரேஜாக இந்த ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கும். இல்லை டாமினேட் பவுலிங்கில் பண்ணுறாங்கன்னா பிலோ 150 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஹை ஸ்கோர் வருமா அப்படின்னா கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து ஒரு டவுட் கண்டிஷன் தான். அதே மாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அதே இதுதான். ஹை ஸ்கோர் வந்து 230 வந்திருக்கு. லோ ஸ்கோர் 61க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. இந்த வென்யூடைய ரீசெண்ட் மேட்சஸ் இது பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து 220 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதை பெருசாக்க 26 வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த மேட்ச்ல ப்ளே பண்ணும்போது பிளேயர்ஸோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, முக்கியமான பிளேயர்ஸ். அதே மாதிரி பவுலர்ஸும் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 194 அடிச்சாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் 198 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் 172 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. வென்யூ வந்து பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஹை ஸ்கோரும் இங்கே அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் போது தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. இங்கே நடந்த லாஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் 11 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 38 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்சுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து 7 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் எடுக்கிறதே ஒவ்வொரு டீமில் இருந்து எடுக்கிறதே ரொம்ப அதிகமானது தான். ஒரு ஸ்பின்னரே டோட்டல் மேட்சுக்குமே போதுமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸ் தான் இன்னிங்ஸில் 18 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. சிட்னி தண்டருக்கும் சிட்னி சிக்ஸர்ஸுக்குமான ஸ்டார்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெட்டுகளில் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 41 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் ஈக்குவலாக லாஸும் ஆகிருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர் வந்து 9 மேட்சஸ் லாஸ் ஆகி வெறும் 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸுக்கு அதிகமாக இருந்திருக்கு அந்த நல்ல நல்ல பிளேயர் அவங்ககிட்ட இருக்கும்போது. ஸோ இப்போ அவங்க லாஸும் இந்த வென்யூவில் ஆனதுனால அந்த பிளேயர்ஸும் இப்போ இல்லாதனால அவங்களுக்கும் ஒரு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சில் இருக்கும். ஃபைனல் மேட்சுங்கிறதுனால சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு புது பிளேயருக்கும் பெரிய அளவுக்கான இது பண்ண மாட்டாங்க. யாராவது இன்ஜர்ட் ஆனால் மட்டும்தான் இதுலேருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிட்னி தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க லைனப்பில் வந்து கண்டிப்பாக 1 or 2 இந்த ஜேசன் சங்கா வர்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வேணால் அவங்க அந்த பிச்சுக்கு தக்கனா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் சிட்னி தண்டருக்குமான நாக் அவுட்டு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பிச்சு ரிப்போர்ட் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல வேரியேஷன் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் சப்போர்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 160 to 170 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த மேட்சோடைய ப்ராக்ரஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. கட்டு வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூலையும் சிட்னி சிக்ஸர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. சிட்னி தண்டர்ஸ் வந்து அதிகமாக லாஸாக ஆயிருக்கிறாங்க. ஆனால் சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்தவரை இப்போ கீ பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியே போன காரணத்தினால இந்த மேட்ச் சிட்னி தண்டர் பக்கம் போகிறதுக்கும் ஒரு 40% வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இல்லை ப்ராக்ரஷன் படி தான் இந்த மேட்ச் போகும் அப்படின்னா 60% சிட்னி சிக்ஸர்ஸ் பக்கம் போக வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னா அவங்க பவுலரை வச்சு மட்டும்தான் அந்த இது வந்து மாறும். பேட்டிங்கில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பேக் இல்லை. ஸ்மித்து, வின்ஸு இவங்க இல்லாததுனால அந்த டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது. பவர் பிளே பொறுத்தவரை
ஒரு விக்கெட் ஆனது கண்டிப்பாக எந்த டீம் பிடிச்சாலும் போகுது. அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஒருக்கு 2 விக்கெட் போகிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த யார் நம்ம ரிஸ்கா ஜிஎலுக்கு எடுக்கலாம், யார் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளேயர் கேட்டகரி வைஸ் சொல்லும் போதே பார்த்துடலாம். வார்னர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீம் டீம் பிக்கு தான். கண்டிப்பாக சிவிசி அளவுக்கு வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்ஸ் பொறுத்தவரை பவுலிங் நல்லா போடுறாரு, அவருக்கான வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்கிறாருன்னா நல்ல ஒரு இதாக இருப்பார். இல்லை அப்படின்னா டுவார்ஷியஸ் எடுக்கிறதே பெட்டரான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அவர் பேட்டும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுறாரு. ஸோ ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ இதில் மஸ்ட் பிக்காக வார்னர் எடுத்துட்டு ஹென்ரிக்ஸ் டுவார்ஷியஸ்லேருந்து ரிஸ்காக எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தரை எடுத்தால் போதும். இதே நீங்கள் சிட்னி சிக்ஸர்ஸுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி போடுறீங்கன்னா 2 பேரை இதில் இருந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் 3 to 2 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. இப்போ இதில் பொறுத்தவரை நீங்கள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனில் மேக்ஸிமம் ரிஸ்காக எடுத்தால் இதில் இருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். சேஃபாக எடுக்கிறீங்கன்னா 2 பேரையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த பிலிப் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ட்ரை பண்ணுங்க. 950 இந்த வென்யூல அடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய ப்ராக்ரஸ் நல்லா இருக்கும். சேசிங் பண்றாருன்னா மேபி அவர் விக்கெட் ஃபால அந்த இடத்துல விட்டுறலாம். ஸோ இதுல 2 பேருமே சேஃப் பிக்கா எடுக்கிறதா இருந்தால் 2 பேர் எடுக்கலாம், இல்லைன்னா ஒருத்தரை மட்டும் ட்ரை பண்ணாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சி கிரீன் எட்வர்ட்ஸ்ல யார் மஸ்ட் பிக்குன்னா சி கிரீன் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை மஸ்ட் பிக்கு. எட்வர்ட்ஸை நீங்க ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணா போதும். ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தவரை கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறவங்க எல்லாருமே 50க்கு எபோவ் இருக்கிற பிளேயர்ஸ் தான். அதே மாதிரி இதுல இருந்து கண்டிப்பா 2 பிளேயர் உறுதியா வருவாங்க. 2 to 3 பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ கேட்டகரி வைஸ் ஒரு பிளேயர் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணாலே போதும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வென்யூ ப்ராக்ரஸ், பிளேயருடைய மேட்சப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம இதையும் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த 7.5ல பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் தான் இருக்கிறாங்க லாஸ்ட் வர அப்படின்னா, இந்த ஜேசில்க் ஒன்று ட்ரீம் டீம் வருவார், இல்லைன்னா ஃபெயிலியர் ஆவார். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் ஜேசில்க் இருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச் சினேரியோ பொறுத்தவரை இப்போ தண்டர் தான் டாமினேட் பண்ணதுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஆண்ட்ரூ ஆகர் கண்டிப்பா 2 பேருமே ட்ரீம் டீம் வந்துருவாங்க. நீங்க கில்க்ஸை வேணா லீவ் பண்ணி ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து சிட்னி தண்டர்ஸ் பக்கம் தான் போகுதுன்னா ஒருத்தங்களை தான் எடுக்கணும், ஒருத்தங்களை எடுக்க வேண்டாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு மெக்கன்ட்ரோ வந்துட்டாரு. ஸோ இந்த மேட்ச் ஆகரை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 4 பேர் இருந்தா 2 பேர் இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மேட்ச்ல இன்னொரு மிடில் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன் பிளஸ் பவுலர். இப்போ டுவார்ஷியஸ் விக்கெட் வைக்கலன்னா இவர் அந்த விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும், பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ இவரை ஒரு டீம்ல நீங்க எடுத்துக்கலாம். சிட்னி தண்டர்ஸுக்கு சப்போர்ட்டா எடுக்கிறீங்கன்னா அந்த எல்லா டீம்லையும் ஹைடன் கீரை ஒரு பிளேயரா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ சங்கால இருந்து மேக்சிமம் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். மேக்சிமம் ஆண்ட்ரூஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஆனா தன்வீர் சங்கா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா நீங்க எடுக்கிறீங்கன்னா இவர் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு. மேக்சிமம் லோ பர்சன்டேஜ்ல இருக்கிறாரு, 50க்கு பிலோ எடுக்கிறாருன்னா இவரை எடுக்கும் போது செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாலும் ரிஸ்கா சிவிசி கொடுத்து எடுங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா கண்டிப்பா இவருக்கு ட்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு அந்த ரேங்க் ஆனது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுல இருந்து மஸ்ட் பிக்கா ஹிடன் கீரை எடுத்துட்டு இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. மேக்சிமம் சிட்னி தண்டர்ஸ் வின்னானா இந்த சங்கா கண்டிப்பா ட்ரீம் டீம் உறுதியா வருவார்.
இந்த கேட்டகரியில் பார்த்தீங்க, இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை டேனியல் கிறிஸ்டியன் இல்லைனா கார்ட்டனில் யாரையாவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். டேனியல் கிறிஸ்டியன் உள்ளே வராரு அப்படின்னா டேனியல் கிறிஸ்டியன் கேப்டன்லேருந்து ஒருத்தங்க. அதே மாதிரி இந்த பேட்டர்சன், ஓ டேவிஸ், இந்த இவர், இந்த 3 பேர்ல இருந்து யாரையாவது ஒருத்தங்களை மட்டும் எடுத்து டீமில் எடுத்துக்குங்க. அதே மாதிரி இவங்க பவுலிங்கில் இந்த 3 பேருமே உள்ளே இருக்கிறாங்க, பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்கன்னா யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. இந்த கேட்டகரியில் இருந்து வர பிளேயர் தான் நம்ம ரேங்கை கூட்டுவாங்க, டிஃபரன்ஷியல் பிக்கை எடுக்கிற மாதிரி வரும். ஒன்று நீங்கள் பேட்டர்சன் எடுத்து உள்ளே போகலாம். பேட்டர்சனும் ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்காரு. அப்படி பேட்டர்சன் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுறாருன்னா சில்க்கு உள்ளே வருவார். ரொட்டேஷன் பிக் இவங்க தான். நீங்கள் சில்க் அப்படி லீவ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவர் ஃபெயிலியர் ஆகுறாருன்னா கண்டிப்பாக பேட்டர்சன் உள்ள டீமுக்கு வந்துடுவார். அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் அடுத்த ஒரு பிளேயர் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஓ டேவிஸை கூட அந்த டீமில் எடுக்கலாம். ஸோ இந்த இதிலிருந்து மொத்தமாக 2 பேர் கண்டிப்பாக டீமில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயரை பிரித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி கிரீன் பொறுத்தவரை இந்த மேட்ச்சு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் சரி, மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஜே பிலிப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு வீசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஎல் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கில்க்ஸை பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட்டார். ஸோ ஒரு ஜிஎல் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு ரிஸ்காக சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச்சு மெக்கன்ரோக்கு ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 70% சிட்னி சிக்ஸர்ஸுக்கு டீம் போடுறீங்கன்னா ஒரு 30% சிட்னி தண்டர்ஸுக்கு டீம் போடுங்க. ப்ராக்ரஷன் படி சிட்னி தண்டர்ஸ் தான் இப்போ இதாக இருந்தாலும் இப்போ இருக்கிற டீம் படி பார்த்தீங்கன்னா வின்ஸ் இல்லை, ஸ்மித் இல்லை, அகில் ஹுசைன் வெளியே போயிட்டாரு, அதே மாதிரி அபூட் இல்லை, இப்படி நிறைய பிளேயர்ஸ் இல்லாதனால சிட்னி தண்டர்ஸுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு. ஸோ அவங்க வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிளேயரை எடுத்து மூவ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி ஸ்மால் லீக் பிளே பண்ணுறீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு 7 to 8 50க்கு எபோவ் பிளேயரை எடுத்துக்கோங்க, நம்ம சொன்ன லிஸ்ட்டில் உள்ள பிளேயரை. மீதி இருக்கிற 3 பிளேயர்ஸையும் கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க ரேங்கை உங்களுக்கு ஈஸியாக ரேங்க் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பை கூட்டி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் பிளேயருக்கு யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.